கனவா பிரட்டல் கறி செய்யறதுக்கு நான் இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு இதை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதுல வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னா இந்த பிரட்டல் கறிக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ அதால நான் வந்து 20 சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு 40 கிராம் வருது. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதில் 2 சின்ன பச்சை மிளகாய் நான் போடுறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது, 2 பீஸ் ரம்பை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. 2 கிராம் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல்ல எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 5 எல்லாட்டிக்கு 15 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. உங்களோட ரம்பை இல்லாட்டிக்கு பரவாயில்ல, ரம்பை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி வரைக்க இதில் வந்து நான் ஒரு மீடியம் கனவா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். 300 கிராம் வருது, இல்லாட்டிக்கு ஒரு கனவா. இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு அதில் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 4 நிமிஷம் நான் இதை அவிய விட போகிறேன். இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமாக இதில் இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி வந்து நான் 4 நிமிஷம் நான் அவிய விட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஜெஃப்னா சீ ஃபுட் கறி பவுடர் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கிறேன். கடல் உணவுகளுக்கு எல்லாத்தையும் மிரக்கறிக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டினான். அந்த தூள்லாம் நான் அதுக்கு போடுறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. திக்கா கரைக்கையில் ஓரளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதே இதில் விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இதை வதங்கிடுவோம். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குது. திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் அவிய விடுவோம். ஹீட்டை கூட்டி வைக்காதீங்க என்று சொன்னால் இது பிரட்டல் கறி என்றபடியா ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து வத்தி எரிஞ்சிடும். அந்த பிரட்டல் கறி டேஸ்ட் வராது. ஸோ அதால் ஹீட்டை வந்து மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை பிரட்டிடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலியாக வந்து 5 நிமிஷம் வந்து நான் தூள் போட்ட பிறகு மூடி போட்டு அவிய விட்டு நான் அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கும் 30 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால். இதுக்கு கூட தேங்காய் பால் வர்றையில் பிரட்டல் கறி என்றபடியா இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் வர்றேன், முதலாம் பால். இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட போறேன். விட்டுட்டு மூடி போட்டு இதை நான் நல்லா பிரல விட போறேன். பிரட்டல் கறி என்றபடியா அதை நல்லா பிரல விட போறேன். கனவா நல்லா அவிஞ்சு பிரண்டு வரணும். ஸோ அதால வந்து நான் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு இதை நான் பிரல விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து பிரண்டு இருக்குது. திறந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ண பிறகு இனி வந்து மூடாதீங்க. மூடாமல் இதை நாங்கள் பிரட்டி எடுப்போம். இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷமாக இருக்குது. டோட்டலாக வந்து நான் 10 நிமிஷம் நான் இதை வந்து பிரல விட்டு நான் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த நல்லா பிரண்டு வந்திருக்கு. உங்களுக்கு இதை விட வந்து இன்னும் பிரண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் அதே ஹீட்டில் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இன்னொரு 5லேருந்து 6 நிமிஷம் போட்டிங்கன்னா இன்னும் பிரண்டு பொரிஞ்சு வரும். பட் எனக்கு இது காணுமனுடைய இப்படி பிரட்டில் வந்த பிறகு இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து உரலில் போட்டு நறுவலாக இதை இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இந்த பெருஞ்சீரக பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் நறுவலாக டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கறிக்கு நான் கடுகோ சீரம் நச்சீரம் அது ஒன்றுமே போடுறதில்ல.
இந்த பிரட்டல் கறிக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு நிமிஷம் இப்படியே விடுங்கோ. இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கனவா கறியில் வந்து நான் பிரட்டல் கறி செய்கிறேன். இது வந்து செய்து முடிஞ்சுது.